Hi guys, welcome back. நான் உங்கள் சண்முகப்பிரியன் யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம நானோ மினி டெஸ்ட்டு பற்றி பார்த்தோம். அதாவது ரூம் ஸ்ப்ரேயர் எல்லாமே யூஸ் பண்ணுற ரேட்டு கம்மியாகுது, ₹200 கிடைக்குது இந்தியா மார்க்கெட்டில் தான். நீங்கள் வேணால் வேணா கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெட்டிவேர் மாஸ்க் இருக்குது. இது ரெடிமேட் வெட்டிவேர் மாஸ்க்கு பார்த்தீங்களா. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்தது. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, என் ரிலேஷனு. அவர் வந்து அண்ணா மாதிரி, ஓகேவா. அவருக்கு வந்தது கொரியரு எங்கள் வீட்டில் வச்சாங்க. கண்டென்ட் இல்லை, வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா அழகாக எடுத்து அன்பாக்சிங்கோட ரிவ்யூவோடு தர போகிறேன். போட்டு காட்ட மட்டும் தான் முடியாது, மற்றபடி எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பதில் நம்ம ரீயூசபிள், அதாவது ரீப்ளேசபிளாக நான் இன்னொரு மாதத்துக்கும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங்கை நம்ம பார்க்கலாம் முதல்ல. ஓகே, இதை பாருங்கள். இது வெட்டிவேர் ப்ரோமோ பேக்ஸோட வந்து வெட்டிவேருன்னு இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது. இது வந்து 100% காட்டனு, 3 லேயரு, ரீயூசபிள்லாம் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணோம், பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் காட்டன் லேயரு, அப்புறம் வந்து உள்ளே வந்து நான் உள்ளன் லேயரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. N95 அந்த மாதிரி ஒரு லேயர் வரும், கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. அப்புறம் வந்து வெட்டி வேர் வச்சுருக்குறாங்க. வெட்டி வேர்னால் என்னன்னு யோசிக்காதீங்க, இது தாங்க வெட்டி வேர். எங்கள் வீட்டில் இருக்குது, ஏன்னா நாங்கள் மாஸ்க்குக்கே அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஹெர்பல் மாஸ்க்கு. இது வெட்டிவேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம், ஹெர்பல் மாஸ்க்குன்னு சொல்லலாம். இது ஆனால் வெட்டிவேர் மாஸ்க்கு தான். நம்ம இதை வந்து ஹெர்பல் மாஸ்க்காக மாற்றலாம். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் பார்த்தேன், 800 சம்திங் வருது. அப்புறம் 200க்குலாம் கிடைக்குது. 300க்கு 4 மாஸ்க் வருது இது. ஓகே, அன்பாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பேப்பர் கிழிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, அண்ணன் தானே. இது இந்த மாதிரி இதோட கொடுக்குறாங்க. இது தாங்க நம்மளோட வெட்டிவேர் மாஸ்க்கு. அந்த ப்ரோமோ பேக்ஸோட இது வந்துடுது, சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இது தாங்க அந்த இது மாஸ்க்கு போடுறது. இது ஃபிட் ஆகணும்ல, அதனால் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே தொடும் போதே தெரியுது உள்ளே ஏதோ நார் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது நான் காமிச்சல, இங்கே பார்த்தீங்கள, இது தாங்க வெட்டி வேறு. இதை தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போது இது வந்து ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால இது வச்சுருக்காங்க. எலாஸ்டிக் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. போடக்கூடாது அடுத்தவங்க மாஸ்க்கு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது காதுகளை மாத்திர இந்த எலாஸ்டிக் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது பெருசாக இருக்கனால கூடிய சீக்கிரத்தில் இது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ சாதா மாஸ்க் வந்து இப்படி மாத்திரம்னு வச்சுக்கோ. ஓகே, இதை பாருங்களேன். இது வந்து சாதா மாஸ்க்கு. இது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதே ஹெர்பல் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி மாற்றம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டைட்டாக நிற்குதா, இந்த மாதிரி இது டைட்டாக சப்போர்ட் கொடுக்குமான்றதை மட்டும்தான் எனக்கு தெரியல. ஏன்னா இதோட எலாஸ்டிக் இது பெருசு. ஏன்னா இது வந்து இதை பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது, ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபால்ட்டுன்னே சொல்லலாம் நம்ம சொல்ல போனாலும். ஓகே, இது வந்து அது ஒரு ப்ராப்ளம் இதில். ஆனால் இது க்ரிப்பாக நிற்கணுன்றதுனால தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச நாளைக்கு க்ரிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, இப்போ இது மாற்றம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தொங்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக தொங்கினாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா கேப் இருந்தாலும் வைரஸ் உள்ளே போகிறது தான், வைரஸ் போக தான் செய்யும். ஓகே, நம்ம இந்த ஹெர்பல் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ சாதா மாஸ்க் ஸ்டிச்சிங், டைலரிங் தெரிஞ்சவங்க, மிஷின் வச்சுருக்காங்க, இது வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ₹50 வருங்க. எத்தனை, ஒரு 1 to 2 வீக்ஸ் கண்டினியூஸாக போட்டு அடித்தா, தினமும் போட்டால். இந்த ஆஃபீஸ் போகிறாங்க, ஐடி ஜாப்ஸு, அந்த மாதிரி ஜாபுக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான் தாங்கும். ₹50 அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது யாராக இருந்தாலும். இப்போ இந்த மாதிரி வெட்டி வேறு, நீமு, இந்த பச்சை கல்புரம்னு சொல்லுவாங்களே, இது ₹5 ஏதோ தான் இந்த பாக்ஸு. சும்மா இப்படி ஓப்பன் பண்ணாலே நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும். அதோட இதுவும் நல்லா சாண்டில்வுட் மாதிரி இருக்கும். இதே சாண்டிலுக்கு ரீப்ளேஸிங் ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ என்னென்னா, இதை வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா வந்து இன்னும் நல்லா ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பேசிக்காகவே இது எந்த ஒரு பொருளும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண பிறகு ஸ்மெல் நிறைய கொடுக்கும். ஏன்னா இது சாண்டில் எடுத்துக்கோங்க, இந்த ஊதுவத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டாசு வெடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க, பெருசு இல்லை சின்னது. அதில் சாண்டில், ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் வரும். தண்ணியில் முக்கிட்ட பிறகு நீங்கள் ஏற்றிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் தரும். இது நல்லா இப்படி மடித்து இந்த மாதிரி மாஸ்க்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பனிங் மாஸ்க் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி மாஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எடுத்து நீமு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி பஃபியாக வந்துடுங்க. நல்லா போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரியாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி மாட்டிட்டு போங்க.
எனக்கு நல்லா இப்போ ஸ்மெல்லு ஃபீல் ஆகுது. நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணுறது நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. இது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம காட்டன் மாஸ்க் நம்மளே தைக்கிறதுனால நம்மளுக்கு காஸ்ட் ஒன்றும் அவ்வளோலாம் ஆக போகிறது இல்லை. 10 ரூபாயிலேருந்து 8 ரூபா அவ்வளோதான் ஆகும் நம்ம காஸ்ட்டு. கடையில் வாங்குறது வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருந்தால் வாங்கிக்கோங்க காட்டனில். ஓகே, அவ்வளோதான் நான் சொல்ல விருப்பப்பட்டேன் இந்த வீடியோவில். ஓகே, அப்புறம் இந்த மாஸ்க் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். விஜி டிப்ஸ் ஃபார் A to Zன்னு ஒரு சேனல் இருக்குது. எங்கள் அம்மாவோட சேனல் தான். எங்கள் அம்மா இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அந்த ஷூட்ஸ் ஆர் டேக்கன் வித் Vivo V15 Pro பாப்புக்கு செல்ஃபி கேமரா. செல்ஃபி மோடில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது கேமரா குவாலிட்டி. பழைய மாடல் தான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடிச்சு எங்கள் அம்மா கொடுத்தோடனே. அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, நான் போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், பெரிய கேங் ஆகிறோம். தேங்க்யூ.